மருமவனே, என் மாவா வீட்டுல எல்லாம் நல்லா சமைப்பாளா? நல்லா சமைப்பா மாமா. நம்ம வீட்லயே என் பொண்டாட்டி இல்லாதப்போ என் மாவா தான் சமைப்பா. என்ன அருமையா இருக்கும் தெரியுமா? காக்கைக்கு நன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, எப்படி சமைச்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை சமையலுக்கு என்ன எவ்வளவு அழகா சமைப்பா. ஆமத்த நல்லா அழகா சமைப்பா. எங்க அப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சமையல் ஃபுல்லா இப்ப அவதான் பாக்கா. அவ்வளவு பேருக்கு நீ என்ன சமைக்கமா? ஆமாமா. அளவுலாம் எப்படி டீ போடுவ? ஒரு நாள் மட்டும் அத்தை பக்கத்துல தான் சொல்லி தந்தாங்கம்மா, அப்புறம் நானே போட்டுக்கிட்டேன். சரசு பிள்ளை சொல்றத பார்த்தா வீட்டுல எல்லா வேலையும் அவதான் செய்வா போல இருக்கு. ஆமாக்கா, அவ சொல்றத பார்த்தா வீட்டுல எல்லா வேலையும் அவதான் பாப்பா போல. நீ கொஞ்சம் தனியா கூப்பிட்டு என்ன யாதுன்னு கேள, சந்தோஷமா இருக்கான்னு கேள. இப்ப எப்படி தனியா கூப்பிட முடியும்? மருமகன் கூட உட்காந்துருக்கால, பிறகு தனியா வரும்போது கேட்போம். சரிக்கா, பாவம் பிள்ளை. எங்க அப்பாவுக்கு சுபி போடுற காப்பி மட்டும் தான் பிடிக்கும். அதனாலயே எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, ஏமா அபிலா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கமா. அவளுக்கு நிச்சயதார்த்தமே ஆயிட்டு. நிச்சயதார்த்தமே முடிஞ்சிட்டா. என்னமா ஒரு வார்த்தை கூட சொல்லல, போன் கூட போடல, யாரையுமே கூப்பிடட்டி. திருதுப்புன்னு முடிவு பண்ணாங்க, திருதுப்புன்னு நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லலாமா? உனக்கு போன் போடணும்னு நினைச்சிட்டே இருந்துட்டு மறந்தே போயிட்டேன். சரிம்மா, நான் போய் பரவாயில்ல பாத்துட்டு வச்சா. நீ வந்திருக்கிறது அவளுக்கு இன்னும் தெரியாது, தெரிஞ்சா அவளே வந்துருவான்னு நினைக்கேன். சரி, அவளுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுல, நீ போய் பாத்துட்டு வா. சரிம்மா. எத்தனை நான் போய் காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரட்டா இருக்கும்? மைனி வேண்டாம், மைனி ஆளோட இருந்து பேசிட்டு இருங்க. நீங்க மட்டும் ஒத்தையில கிச்சன்ல கிடப்பியா? வேண்டாம். ஓய் எங்க வாங்க. மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ. ஆபீஸ் விட்டு வர நேரம் ஆயிட்டு. ஆமா, கரெக்டா சாப்பிட்ற டைமுக்கு வந்தோம். சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் எல்லாரும். நீங்களும் போய் சாப்பிடுங்க. இங்க ஒரு தங்கச்சி உட்காந்துருக்கேன், அண்ணனுக்கு கொஞ்சமாவது கண்ணு தருதா? ஏலா, ஃபர்ஸ்ட் மச்சான தானே கேட்கணும். சரிண்ணே, பாத்துக்கிறேன். நல்லா இருக்கியானே? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னென்ன கிடைச்சல், நல்லா இருக்கேன். போய் சாப்பிடுனே. ஆமாம்மா, காலையில இங்க சாப்பிட்டு போனதுதான். மதியம் சாப்பிடவே இல்லை. இங்க வந்துதான் சாப்பிடணும்னு வயிற பட்னியா போட்டிருக்கேன். அப்ப வச்சு தட்டானே வா. வேண்டாம், இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். கவிதா சாப்பாடு எடுத்துட்டு வருவா. கவிதா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வா. தட்டுல எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம், எனக்கு இலையில தான் வேணும். தட்டு மேல இலைய வச்சு அதுல சாப்பாடு போட்டு வா. சரிங்க. சரசு, நாளைக்கு வீட்ல எதுவும் சமைக்க வேண்டாம்னா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம வீட்ல தான் விருந்து நாளைக்கு. சரிக்கா? மருமகனே சுபி, நாளைக்கு 2 பேரும் வந்துருங்கண்ணே. சரிங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னா வெளியே சுத்துறதுக்கு போறோம். ஓகே தானே? வேண்டாம் மச்சா, என்னால உங்க ஆபீஸ்ல லீவ் போட வேண்டியது வரும்ல. அதுக்கு என்ன, 2 நாள் லீவ் போட்டா போச்சு. இந்த மாதிரி சுத்துறதெல்லாம் கிடைக்குமா அடிக்கடி? நீங்களும் விருந்துக்குன்னு எப்பமாவது தான் வருவிய. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டாமா? என்ன, எங்க போறோம்? நம்ம பக்கத்துல ஏரிக்கரை இருக்குல்ல, அங்க போய் சாப்பாடை கொண்டு சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். போனே, கிண்டல் பண்ணாத. எங்க சித்தி, சித்தப்பா, அம்மா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நாங்களாம் அப்பவே சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிடுங்க. தம்பி எங்கப்பா? அவனை என்ன காணும்? அவன் வர்றதுக்கு நைட் ஆயிரும் சித்தப்பா. மைனி, அண்ணனுக்கு மட்டும் பிளேட் பெருசா இருந்த மாதிரி இருக்கு. உனக்கு வேணா சொல்லி இதே மாதிரி எடுத்து வரேன். அப்பா வேண்டாப்பா, யாருக்குமே வயிறு மூச்சு முட்டி போயிருக்கு. இக்கா, பிள்ளைலாம் பேசிட்டு இருக்கட்டும், நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். என்ன எல்லாரும் வேக வேகமா போயாச்சு? ஏதோ முக்கியமான வேலை இருக்காங்க, போயிட்டாங்க. அப்புறம் சுபி, புது வீடு, புது இடம், புது மனுஷங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா பேசுறாங்களா? நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா பேசுறாங்கண்ணே. சுபி, ஏன் போய் சொல்ற? எங்க அம்மா இன்னும் கூட நல்லாவே பேச மாட்டாங்களா? அதையும் சொல்ல மாட்டேங்க. பேச மாட்டாங்கல்ல, நல்லா பேசுவாங்க. இவங்க தான் போய் சொல்றாங்க. என்ன 2 திட்டே பேசுவாங்க, அவங்களுக்கு கோவம் இருக்கும்ல. அப்பா இருந்தாலும் மாமியாரை விட்டு கொடுக்க முடுக்க போறேன். எங்க சுபிலா அப்படிதான், துரோகம் செஞ்சாலுமே அவங்க மன்னிச்சிருவா, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டா. ஆமா, ரொம்ப பொறுமைசாலி தான்ப்பா. சரி, நீங்க 2 பேரும் இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன கையெல்லாம் கழுவிட்டு வரேனே. தட்டு தாங்க, நான் கொண்டு போறேன். நம்ம 2 பேரும் தனியா விட்டுட்டு எல்லாரும் பேயாச்சு. உங்க வீட்டுல எல்லாருக்கும் நல்லா புரியுது, சின்ன ஜெஸ்ஸுக்கு தனியா உட்காந்து பேசிட்டு போட்டுன்னு. சரி, உங்க அம்மா வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கா? நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்க வீட்லயும் இந்த இடம் தான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. என்ன அழகா காத்து வருது. நைட்லாம் கரண்ட் இல்லைன்னா நாங்க எல்லாரும் வெளியே இங்கே தான் படுப்போம். அப்ப நம்மளும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தூங்குவோமா? நல்லா அழகா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா அழகா தூங்குவோம். அதுக்கு என்ன தூங்கலாமே? நாளைக்கு போய் அபியை பார்த்துட்டு வரேனே நானு. இப்பவே வேணாலும் போய் பார்த்துட்டு வரேன். 2 பேரும் போவோமா? வேண்டாம், இப்ப பொழுது அடைஞ்சிட்டுல எங்க அம்மா திட்டுவா. நீங்களும் வரீங்களா? வரேன், போய் பார்த்துட்டு வரேன். இதுல என்ன இருக்கு, நம்ம அபி தானே. சரி, நாளைக்கு காலையில தூங்கி முடிச்சு ஒரு 10 மணிக்கு மேல போவோனே. சரிம்மா. என்ன கிளவி பொழுதடையா கிடந்து தூங்கிட்டு கிடக்கு? கோகிலா, என்ன யாரையும் ஆளை காணும்? கிளவி என்ன ஆடாம சேம கிடக்கு? மூச்சு பேச்சு இருக்குதா? மூச்சு வருது. என்ன ஜோதி, மூக்குல கை வச்சிட்டு இருக்க? இல்ல பாட்டி, ஆடாம செய்யாம கிடந்தீங்களா? அதான் மூச்சு இருக்குதா இல்லையான்னு பார்த்தேன். பாட்டி மறைக்காதிய, நான் வேற கோகிலான்னு கூட்டிட்டு வரேன். அப்பவும் சத்த கட்டாம கிடந்தீங்களா? அதான் பார்த்தேன். பாட்டி, எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? கோகிலாவை தேடி வந்தேன். ஏன், அவ உனக்கு மூத்தவ தானே, அக்கான்னு கூப்பிட தெரியாதோ? சரி, கோகாவை கூப்பிடுங்க. அவளுக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு, நீ போ. பாட்டி 2 வார்த்தை தான் பேசிட்டு உடனே கிளம்பிடுவேன். அப்பலாம் கூப்பிட முடியாது, நீ போ. கிளவி என்ன இந்த விரட்டுது? அவளுக்கு வீட்டுல ஒரு வேலையும் இல்ல, இங்க வேலை செய்யறவளுக்கு எடுக்க வந்துட்டான். பாட்டியோ, எனக்கு வேலை இல்லைன்னு பாத்தியோ? எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்வேனாக்கும். ஆமா, கேள்விப்பட்டேன். பேந்தால இப்போ கோகிலாவை எப்படி பாக்குறது? நம்மளுக்கும் போர் அடிக்க. ஜோதி எதுக்கு தேடி வந்தா தெரியலையே, பாம்போல போறான். ஜோதி கூப்பிட்டு கூப்பிட்டு அப்புறம் மாமியார் சடைக்கு வந்துடும். இது என்ன வீட்டுக்குள்ளே வந்து படுக்க வேண்டியது, வாசல்லே கிடக்கு, நம்மள வெளியே விடாம. இது முன்னாடி தானே படுத்து கிடக்கு, நம்ம பேர வாசலோடி போய் பார்த்துட்டு வரும். எப்படி பார்க்க விடாம வைக்கிட்டே கிளவி. என்னைக்காட்டு தெருவில் உட்காந்து பழக்கோடுறதுக்கு வரட்டு அப்புறம் இருக்கு கிளவிக்கு. ஜோதி, கோகிலா, நீ எப்படி இங்க வந்தா? நீ எங்க மாமியார்ட்ட நீ கேட்டுட்டு இருந்தா, வீட்டுக்குள்ள நின்று பாத்துட்டு தான் இருந்தேன். வெளியே விடாம எப்படி படுத்து கிடக்கு பத்தியா வாசலே? ஆமா, கோகிலா எங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன திட்டுது, அக்கான்னு கூப்பிடுன்னு. அப்படியே கோகிலா அக்கான்னு கூப்பிடணும்.
அது கிடக்கு கிளவி, நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா தேடி வந்தாலாம்? ஆமாவே நம்ம சீட்டு பணம் வாங்குறதுக்கு அந்த அக்கா வந்துச்சு, வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதனால தான் எங்க வீட்டுல வந்து கேட்டுச்சு நீ எங்கன்னு. நல்ல வேலை வீட்டுக்கு வரல. எங்க மாமியார் எப்படி படுத்து கிடக்கு பத்தியா? உடனே கேட்டோம் யார்ட்ட சீட்டு போட்டுருக்கேன்னு. சீட்டு பணம் போட்டுக்கிறதுக்கு தெரியாதோ? ஆமா, நான் சேரும்போது என்ன சொல்லி சேர்ந்தேன், எங்க மாமியாருக்கு யாருக்கும் தெரியாது, அதனால நீங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லி தானே சேர்ந்தேன். ஓ, அதான் என்கிட்ட வந்து கேட்டாவளா? சரி சரி, வாரியா இப்போ? இப்போ எப்படி சொல்லி வர முடியும்? எப்படி வாசலே படுத்து கிடக்கு பார்த்தல? நான் பழம் தார, நீ கொண்டு போய் கொடுத்துரு. சரிதா. கழுத்துல இருந்து சாவி தொங்க போட்டுக்கல, இதை மட்டும் உங்க மாமியார் பார்த்ததே இல்லையோ? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து புடிங்கி புடிங்கி வைக்குது. நல்லா கேட்கும் கேட்டுச்சு சோட்ட பெத்தரா. இது என்னோட பீரோ சாவி, நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாலும் அந்த பீரோ சாவி. ஒரு நாளும் கேட்காதா அந்த பீரோ சாவி எதுக்கு கழுத்துலேயே தொங்க போட்டாலே என்கிட்ட தானு? முந்தி ஒரு நாள் கேட்டுச்சு பார்த்துக்கோ. அப்ப நான் தானே நீங்க உங்க பீரோ சாவி தாங்க நான் இதை தரேன் அப்படின்னா அதுல இருந்து இப்போ கேட்காது. எனக்காவது கேட்கட்டு தான் இருக்கேன். கேட்டுச்சு சோட்ட கேட்கணும். அதோட பீரோ சாவியை எங்க ஒழிச்சு வச்சிருக்கே தெரியாது பார்த்துக்கோ. அதுக்கிட்டே இல்ல. அப்ப அதுவே அவ்வளவு காரியமா இருக்கும்போது நம்மளும் அப்படிதானே இருக்கணும். ஆமா கோகிலா, சரி நீ சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வா. கையோட பணத்தை கொண்டு தான் வந்தா, நீ இதுக்கு தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். இந்தா ஜோதி. என்ன கோகிலா, நிறைய பணம் இருந்த மாதிரி இருக்கு. நான் 2 சீட்டு போட்டு கம்மாட்டி 2000 ரூபா. ஓ ஆமாண்ணே, சரி சரி மறந்துட்டேன். சரி ஃப்ரீயா இருந்தா அந்த பக்கம் வா, மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, ஒரு 7 மணிக்கு போல வர முடியுதான்னு பாக்கேன். சரி, அந்த அக்கா பேரை நப்பி கட்டிட்டு வரேனே. நீ கொண்டு போ, நான் வர முடிஞ்ச பின்னாடியே வரேன். சரி சரி. ஏன் பாப்பா அடிச்ச? எவ்வளவு நேரம் கூட்டிட்டே வர, உனக்கு காதே கேட்கலையோ? கூப்பிட்டியா? சரி சரி, அண்ணன் இன்ட்ரெஸ்டா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால காதே கேட்கல. ஏடி பாப்பா என்னன்னு சொல்லிட்டு போ. ஒண்ணும் இல்லப்பா. சாரி பாப்பா, வா. என்ன சொல்லு. நீ கடைக்கு கூட்டிட்டு போ. ஏடி கடை பக்கத்துல தானே இருக்கு, நீ நடந்து போயிட வேண்டியதுதானே? எனக்கு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும். எனக்கு பென்சில் ரப்பர் எல்லாம் வாங்கணும். நீ வந்து வாங்கிட்டா. சரிப்பா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். நீ இப்பவே வா. ட்ரெஸ் எல்லாம் போடலாம், போட்டுட்டு வரப்போ. கரெக்டா 10 நிமிஷத்துல வந்துடணும், இல்லன்னா பாத்துக்கா. சரிம்மா தாயப்போ, அபிட்டு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடும். இந்த போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. போன் அடிக்கி யாரும் தெரியலையே, இவங்களதான் இருக்குமோ? ஹலோ 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 அபி, ஹலோ. என்ன கேட்கவே இருக்கு? கட் பண்ணிட்டு போடலாமோ? கட் பண்ணிடாதீங்க, நான் லைன்ல தான் இருக்கேன். ஏய், லைன்ல இருந்து தான் பேசாமே இருக்கியா? இல்ல, என்ன பேசணும் தெரியலையா, அதான் பேசல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபோன் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு கால் பண்ணணும்னு தோணுதா? ஃபோன்லாம் பிடிச்சிருக்கா? போன்லாம் நல்லா தான் பிடிச்சிருக்கு, ஆனா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நீ ஏற்கனவே ஃபோன் வச்சிருந்தால, பின்ன எதுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்ற? அது சாதாரண மொபைல்ல, இந்த மொபைல் எனக்கு யூஸ் பண்ண தெரியல. சரி, போக போக எல்லாம் பழகிறோம். அப்புறம் எப்படி இருக்க? இதான் என் நம்பர், என்ன சேவ் பண்ணிக்க. சரி. வீட்டில் ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு எதுவும் திட்டினாங்களா? இல்ல, எங்க அம்மா தான் கொஞ்சம் சத்தம் போட்டாங்க. அப்புறம் எங்க மைனி இதெல்லாம் சாதாரண விஷயம், எதுக்கு சத்தம் போட்டீங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டாங்க. எங்க மைனி கூட போனை தான் பாப்பன்னு கேட்டாங்க. நான் அதை கூட காட்டாம இங்க வந்திருக்கேன். எப்படி நீங்க கால் பண்ணுவீங்கன்னு. அன்னைக்கு நைட்டே கொண்டு வந்து தந்திருப்பேன். எங்க பெரியம்மா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இனியே எங்க அம்மா பக்கத்து வீட்டு கூட விட மாட்டா. உங்களை மட்டும் நைட் எப்படி இவ்வளவு தூரம் அனுப்புவாங்க? சரி, அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன். சரி, நான் இப்போ ஃபோனை வைக்க, உனக்கு பிறகு ஃபோன் போடுறேன்னா ஃபோனை கையில வச்சுக்க. ஏன் வைக்கிய? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு பிறகு கால் பண்றேனே. அப்படி என்ன முக்கியமான வேலை? என் தங்கச்சி கடைக்கு கூட்டு போச்சு. நான் இப்போ மட்டும் கூட்டிட்டு போலன்னு வச்சுக்க, என் பத்திரகாளியா மாறிடுவா. சரி சரி, பாப்பா முதல்ல கடை கூட்டிட்டு போங்க. நான் வந்து கால் பண்றேனே. ஓகே, பாய். பாய்.